எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். காந்தியடிகள் தலைமையில் போராட்டம் இந்திய நாடு விடுதலை பெற்றது. இப்படி தமிழ்நாட்டில் பெரும்பான்மை மக்களாக இருக்கிற வன்னியர்கள் கல்வி வேலை வாய்ப்பில் பின்தங்கி இருக்காங்கன்னு சொல்லி அவர்கள் எல்லா நிலையிலும் முன்னேறுவதற்கு மருத்துவரையா வன்னியர் சங்கம் தொடங்கி நடத்திய போராட்டம் தான். அதில் 21 பேர் உயிர் நீத்த அந்த தியாகிகளுக்கு நாளைக்கு மருத்துவரையா அவர்கள் வீர வணக்கம் செலுத்துகிற நாள். அப்படி இந்திய நாட்டின் விடுதலை போராட்டம் காந்தியடிகள் தலைமையில் நடந்ததைப் போல வன்னியர்களுக்கான விடுதலை போராட்டம் மருத்துவரையா தலைமையில் நடந்தது. அந்த மருத்துவரையா அவர்கள் போராடி மிக பிற்படுத்தப்பட்டவர்கள் என்ற ஒரு பட்டியலை உருவாக்கி அதில் மிக பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு 20 விழுக்காடு பெற்றுக் கொடுத்த மகத்தான தலைவர் மாபெரும் சக்தி மருத்துவரையா அவர்கள். எந்த பதவிக்கு இல்லை, போராட்டமே வாழ்க்கை, போராடியே பெற்றுக் கொடுத்தது. அப்படி போராடி காந்தியடிகள் பெற்றுக் கொடுத்து பதவிக்கு போகலை. இப்படி இடஒதுக்கீடு பெற்றுக் கொடுத்த பதவிக்கு, அரசு பதவிக்கு போகாத தலைவர் தான் மருத்துவரையா. அதனால் நாளைக்கு ஒட்டுமொத்த வன்னியர்களும் அந்த தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்த வேண்டும், புகழஞ்சி செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதோடு இந்த மிக பிற்படுத்தப்பட்டவர் பட்டியலில் அன்னைக்கு 108 சமுதாயம் இருந்தது, இன்னைக்கு 115 சமுதாயம். இந்த 105 சமுதாயம் வன்னியர்கள் மற்றும் 114 சமுதாயம் இடஒதுக்கீடு அனுபவிக்குதுன்னு சொன்னால் அது மருத்துவரையா தான் காரணம். அது மறந்துவிடக்கூடாது. ஆகவே அந்த மிக பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் இடம்பெற்றிருக்கிற எல்லா சமுதாய மக்களும் நாளைக்கு மருத்துவரையா அவர்களை நினைத்து பார்க்க வேண்டும், இந்த போராட்டத்தை நினைத்து பார்க்க வேண்டும், மருத்துவரையா அவர்களை எண்ணி இந்த வீர வணக்கம் அவர்களும் செலுத்த வேண்டும் என்று எல்லோரையும் கேட்டுக்கொள்கிறேன். நாளை காலையில் மருத்துவரையா தைலாபுரம் தோட்டம் அரசியல் பயிலரங்கத்தில் 21 தியாகிகளுக்கு வீர வணக்கம் புகழஞ்சலி அங்கே மலர் தூவி மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்திவிட்டு எல்லா தியாகிகள் நினைவிடத்துக்கு ஐயா போகிறாங்க. மருத்துவரையா கூட நான், எங்கள் வன்னியர் சங்க தலைவர் பூத்த அருள்மொழி உள்ளிட்ட எல்லா நிர்வாகிகளும், பாட்டாளி மக்கள் கட்சி, வன்னியர் சங்கம் எல்லாம் கலந்துக்கு போகிறோம். நாளைக்கு ஒரு முக்கியமான நாளாக தமிழ்நாட்டில் கருதப்படுகிறது. இது ஒரு செய்தி. ரெண்டாவது செய்தி, நேற்று இந்திய தேர்தல் ஆணையத்தின் ஒரு கடிதத்தை காட்டி ஒரு பரபரப்பான செய்தியாக, மக்களை நம்ப வைக்கிற செய்தியாக, அரசியலில் ஒரு திசை திருப்புற நடவடிக்கை நேற்று ஒரு செயல் நடந்துச்சு. அது மக்களை நம்ப வைக்கிறதுக்கு திட்டமிட்டு செய்த ஒரு மோசடின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னு சொன்னால், இது 30/7/2025 அன்று தேர்தல் ஆணையம் ஒரு கடிதம் வெளியிட்டிருக்கிறது. அந்த கடிதத்தில் சொல்லப்பட்டது, பீகார், தமிழ்நாடு, புதுச்சேரி மாநிலங்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மாம்பழம் சின்னம் அப்படின்னு அந்த கடிதத்தில் இருக்குது. கடிதத்தினுடைய முகவரி பாட்டாளி தலைவர், பாட்டாளி மக்கள் கட்சி, எண் 10, திலக் தெரு, தி நகர், சென்னை 17ன்னு இருக்குது. இந்த செய்தி, இந்த முகவரி மாற்றம் செய்தி என்பது மருத்துவரையாவுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியாளர்கள் மிகப்பெரிய அதிர்ச்சியை உண்டாக்கியிருக்குது. ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நிரந்தரமான முகவரி சென்னையில் தலைமை அலுவலகம் 63 நாட்டுமுத்த நாயக்கன் தெரு, தேனாம்பேட்டை, சென்னை. இதுதான் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நிரந்தரமான முகவரி. ஆனால் நிரந்தரமாக இருந்த முகவரியை எப்படியோ திசை திருப்பி ஒரு சூழ்ச்சியினால், கபட நாடகத்தால் முகவரி மாற்றப்பட்டிருக்கிறது. அந்த முகவரி மாற்றப்பட்டதே மோசடி செய்தி. இப்போ நிரந்தரமான முகவரி எப்படி மாற்றப்படணும்? இப்போ வந்திருக்கிற கடிதம், தேர்தல் ஆணையத்தினுடைய கடிதம் தலைவர் பெயருக்கு, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் பெயருக்கு. ஆனால் முகவரி தேனாம்பேட்டையில் இல்லாமல் திலக் தெருவுக்கு போயிருக்கு, டி நகருக்கு போயிருக்கு. இது ஏமாற்று வேலை ஒன்று. அதோட இப்போ இன்னொரு கடிதம், அதுக்கு முன்னால் ஒரு கடிதம் 9/9/2025 தேர்தல் ஆணையம் ஒரு கடிதம் வெளியிட்டிருக்கு. அந்த கடிதத்தில் என்ன அப்படின்னு சொன்னால், பாட்டாளி மக்கள் கட்சி
9/9/2025 மாமல்லபுரத்தில் பொதுக்குழு கூடி அந்த பொதுக்குழுவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகள் பட்டியல் அனுப்பி அடிப்படையில் இதை பதிவு செய்து கொள்கிறோம்னு சொல்லி ஒரு கடிதம், அது பதிவு செய்து கொள்கிறோம்னு தான் சொல்லியிருக்குது. இதுவும் முழுக்க யாருன்னு இல்லை. இதற்கு மூல காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், மருத்துவர் அன்புமணி அவர்கள் 2022 அதாவது 25/8/2022 தலைவராக பொறுப்பேற்கிறார். அவருடைய பதவிக்காலம் 28/5/2025 முடிஞ்சிருக்கு. அப்போ ஒரு பதவியே இல்லை. அப்படி தலைவர் பதவி இல்லாதவர் எப்படி பொதுக்குழு மாமல்லத்தில் கூட்ட முடியாதுங்கிறது ஒன்று. அது மட்டும் இல்லாமல் பாட்டாளி மக்கள் கட்சியின் அமைப்பு விதி, பாட்டாளி மக்கள் கட்சி சட்ட விதி இருக்குது. அந்த விதியில் 13 என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னு சொன்னால், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துரையா அவர்கள் ஒப்புதல் இல்லாமல் நிர்வாக குழு, செயற்குழு, பொதுக்குழு மற்ற எந்த நடவடிக்கையும் செயல்படக்கூடாது அப்படிங்கிறது தான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய விதி. அப்போ விதியை மீறி ஒரு பொதுக்குழு கூட்டுறது எப்படி முடியும்? பொதுக்குழு கூட்ட முடியாது. அப்போ மாமல்லபுரத்தில் கூட்டப்பட்ட பொதுக்குழு செல்லாது, அதில் தேர்வு செய்யப்பட்ட நிர்வாகிகளும் செல்லாது என்பது தான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அமைப்பு விதி. அப்போ ஏற்கனவே இருந்த தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர் உள்ளிட்ட அந்த பதவிகள்லாம் தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பியிருந்தாலும் கூட அந்த பதவி அந்த காலத்தோட 28/5/2025 முடிஞ்சிருது, பொறுப்புலேயே இல்லை. அதற்கு பிறகு 29/5/2025 என்று பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிர்வாக குழு கூடி மருத்துரையா அவர்கள் தான் தலைவராக இருக்கணும்னு சொல்லி தேர்ந்தெடுக்குது. அப்போ பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனராக இருந்த மருத்துரையா அவர்கள் அன்னைக்கு 29/5/2025 முதல் நிர்வாக குழுவால் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் மற்றும் தலைவர் என்று அழைக்கப்படுகிறார். தலைவராக தேர்ந்தெடுத்தாச்சு. அப்போ 30ஆம் தேதியிலிருந்து அவர் தலைவர், அவர் நிர்வாக குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் தான். அதையே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய செயற்குழு 8/7/2025 பக்கத்தில் இருக்கிற ஓமந்தூரில் கூடி அந்த செயற்குழு நிர்வாக குழு எடுத்த முடிவை அங்கீகரிக்கிறது. அப்போ செயற்குழுவாலும் மருத்துரையா அவர்கள் தலைவராக அங்கீகரிக்கப்படுகிறார். அதுக்கு பிறகு 19/8/2025 பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில பொதுக்குழு பக்கத்தில் இருக்கிற விழுப்புரம் மாவட்டம் பட்டானூர் சங்கமித்ரா அரங்கத்தில் கூடுது. அந்த அரங்கத்தில் பொதுக்குழுவில் நிர்வாக குழு எடுக்கப்பட்ட முடிவு, அதை ஒட்டி ஒப்புதல் அளித்த செயற்குழுவினுடைய முடிவு, இதையெல்லாம் முழு அதிகாரம் வாய்ந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழு முழு மனதோடு அங்கீகரித்து மருத்துரையா அவர்களை தலைவராக ஏற்றுக்கொள்கிறது. அப்போது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மற்றும் தலைவர் மருத்துரையா தான். இது எந்த முடிவு, இதுதான் இறுதியான முடிவு, இதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் தலைவர்னு சொல்லிட்டு கடிதம் எழுதுறது, பொதுச் செயலாளர்னு சொல்கிறதெல்லாம் இது மக்களை திசை திருப்புறத்துக்கு செய்யப்பட்டிருக்கிற ஒரு நாடகம். இது மோசடி தான். இன்னொன்று, தேர்தல் ஆணையத்தில் வந்த கடிதம் நான் முதல்ல சொன்னேன் உங்களுக்கு. தேர்தல் ஆணையத்திலிருந்து வந்த கடிதம் அது ஜூலை மாதம் 30ஆம் தேதி 30/7/2025 தேர்தல் ஆணையம் கடிதம் வெளியிட்டிருக்கிறது. அது என்ன கடிதம் நான் சொன்னேனே, தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சி. இப்போ தலைவருக்கு தான் பாட்டாளி மக்கள் கட்சி மாம்பழ சின்னத்தை ஒதுக்கீடு செய்திருக்கிறது. யார் தலைவர்? மருத்துரையா தான். மருத்துரையா தான் தலைவர். இப்போ இதில் அவங்க சொல்கிறதுக்கு என்ன காரணம்னு சொன்னால், முகவரி தேனாம்பேட்டையிலிருந்து தீநகருக்கு மாற்றியதுனால தலைவர் என்று சொல்லப்படுகிறதே தவிர அது மோசடிங்கிறத இன்றைக்கி வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சு போச்சு. அந்த ஒரு கடிதத்தை வச்சுக்கிட்டு இன்றைக்கி மருத்துவர் அன்புமணி தலைவர், பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன், பொருளாளர் திலகபாமா அப்படின்னு சொல்லி ஒரு கடிதத்தை வச்சு எங்களுக்கு தான் மாம்பழச்சனன்னு சொல்கிறது ஒரு மோசடி. ஏன் மோசடின்னு சொல்கிறேன்னா, ஏன் முகவரி மாற்றணும்?
முகவரி மாத்திரதா இருந்தாலும் சரி, செயற்குழுவோ பொதுக்குழுவோ நிர்வாக குழுவோ எந்த நடவடிக்கையாக இருந்தாலும் நிறுவனனுடைய ஒப்புதலோடு தான் பண்ணணுங்கிறத பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அமைப்பு விதி. அதை ஏமாற்றி பண்ணது தான் இந்த மோசடிக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்குது. அதோட மருத்துவர் அன்புமணி அவர்களை செயல் தலைவராக நியமித்தார். அப்போ அந்த செயல் தலைவர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். அதனால் இப்போ இறுதியான முடிவு மருத்துவர் ஐயா தான் நிறுவனர் மற்றும் தலைவராக இருக்கிறார். அந்த கடிதம் வந்தது, மாம்பழம் சின்னம் ஒதுக்கீடு செய்த கடிதம் வந்தது மருத்துவர் ஐயா அவர்களுக்கு சொந்தமானது, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு சொந்தமானது. அந்த கடிதம் தீநகர் 10 திலக் தெரு என்ற முகவரிக்கு போனதே தவிர அதுதான் மோசடின்னு சொல்கிறோம். அதை கடிதத்தை காட்டி நேத்திக்கு வழக்கறிஞர் பாலு ஒரு மோசடி நாடகத்தை, ஏமாற்று நாடகத்தை மக்களை திசை திருப்புற முறையில் நம்ப வைக்கிற முறையில் அதை செஞ்சுருக்காரு. இதை யாரும் மக்கள் நம்ப போகிறதில்லை. ஒன்று நீங்கள் தெரிஞ்சுக்கணும், உங்கள் வாயிலாக, ஊடக நண்பர்கள் வாயிலாக தமிழக மக்களுக்கு, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நான் தெரிவித்துக்கொள்ள விரும்புவது, மருத்துவர் ஐயா தான் மூல காரணம். மருத்துவர் ஐயா இல்லாமல் வன்னியர் சங்கம் இல்லை, மருத்துவர் ஐயா இல்லாமல் போராட்டம் இல்லை, மருத்துவர் ஐயா இல்லாமல் இடஒதுக்கீடு இல்லை. இன்னைக்கு தமிழ்நாட்டில் வன்னியர் வீட்டு குழந்தைகள்லாம் மருத்துவர் உள்ளிட்ட உயர்கல்வி பெறாங்கன்னு சொன்னால் மருத்துவர் ஐயாவினுடைய போராட்டம், அவர் பெற்றுக் கொடுத்தது. அதோட மிக பிற்படுத்தப்பட்ட பட்டியலில் இருக்கிற மற்ற 114 சமுதாயங்கள் அவங்களுக்கு மருத்துவர் ஐயா பெற்றுக் கொடுத்தது. இப்போ தனி இடஒதுக்கீடு, சாதிவாரி கணக்கெடுப்பு சொல்லிட்டு இருக்கிறாரு. அதனால் நீங்கள் ஒட்டுமொத்தமாக மருத்துவர் ஐயா அவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். மருத்துவர் ஐயா அவர்களை எந்த சூழலிலும் இன்னைக்கு கொச்சைப்படுத்துவது, இழிவுபடுத்துவது, அவமானப்படுத்துவது ஏற்றுக்கொள்ளதில்லை. இப்போ ஒரு சிலர் இந்த முகநூலில் செய்தி பதிவிடுறாங்க. அதை பார்த்தீங்கன்னா எல்லார் மனசும் கொதிக்குது. இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியில் இப்படி ஒரு சூழ்நிலை வந்துருச்சேன்னு வேதனைப்படுறாங்க. நாங்கள் மட்டும் வேதனைப்படல, கீழே அடிமட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் வேதனைப்படுறாங்க. இப்போ இந்த வேதனைக்கு யார் காரணம்? மருத்துவர் ஐயா காரணமா? இந்த இயக்கத்தை தொடங்கினவர், போராட்டம் பண்ணவர், இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தவர். இன்னைக்கு மருத்துவர் ஐயா பாட்டாளி மக்கள் கட்சியை தொடங்குனதுனால தான் இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற மத்திய அமைச்சராக வர முடிஞ்சது. இன்னைக்கு என்ன சூழ்நிலை? பாட்டாளி மக்கள் கட்சி அங்கீகாரம் இல்லை. இன்னொரு செய்தி உண்மை சொல்கிறேன், பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஏற்கனவே அங்கீகாரம், அதிக சட்டமன்ற உறுப்பினர்கள், அதிக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பெற்று அங்கீகாரம் இருந்துச்சு. அங்கீகாரம் பறி போயிடுச்சு இடையில. அப்போ மாம்பழ சின்னம் கிடையாது. இப்போ மாம்பழ சின்னம் இல்லைன்னு சொன்ன உடனே நான் தான் போவேன். ஐயா கூட அடிக்கடி பேட்டியில் கூட சொல்லியிருக்காங்க, நிறைய தடவை சொல்லியிருக்கிறாங்க. இந்த தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி இருக்காங்க, சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர் இருக்கிறாங்க, தலைமை தேர்தல் அதிகாரி சென்னையில் இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட போய் ஒரு கடிதம் கொடுத்து, அப்புறம் அவர் மூலமாக இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய தலைமை ஆணையருக்கு அவருக்கு அனுப்பிச்சு, நாங்கள் ஏற்கனவே தமிழ்நாட்டிலையும் புதுச்சேரியிலையும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி, அதனால் மீண்டும் அங்கீகாரம் இல்லைன்னு சொன்னாலும் கூட தொடர்ந்து போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லுவோம். அது ஏற்றுக்கொண்டு டெல்லிக்கு அனுப்புவாங்க, மாம்பழ சின்னம் வரும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா புதுச்சேரியில் அங்கீகாரம் இருந்துச்சு, பக்கத்தில் புதுச்சேரியில் அங்கீகாரம் இருக்குது, அது பொருந்துன்னு கேட்போம். அது போயிடுச்சு. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தல், அதுக்கு முன்பு நடந்த ஊரக உள்ளாட்சி தேர்தல், அதற்கு பிறகு நடந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல், இப்போ 2024 நடந்த நாடாளுமன்ற தேர்தல், அதுலேயும் எங்களுக்கு மாம்பழ சின்னம் இல்லை. நான் தான் போய் தலைமை தேர்தல் அதிகாரிகிட்டையும் டெல்லிக்கும் எழுதி பேசி வாங்கிட்டு வருவோம். அதனால் அந்த அடிப்படையில் தான் இப்போ தலைவர் என்ற பெயரில் மாம்பழ சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மாம்பழ சின்னம் ஒதுக்கீடு முழுக்க மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் பொருத்தமானது. இதில் எந்த மாற்றமும் இல்லை. பொதுமக்கள் இதில் ஏமாற வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஏமாற்று வேலை நாடகம் என்பது முகவரியை மாற்றிய காரணத்தால், முகவரி தான் மாறி இருக்குதா தவிர தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சி என்பது மாற்றமில்லை. என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.